நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் 16 11th கிரேட்ல வந்தேன். அப்படியே ஸ்கூல் படிச்சுக்கிட்டே நான் வந்து சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தட் டைம் இட் வாஸ் கம்ஃபர்டபுள். ஏன்னா ஸ்கூலிங் வந்து சிபிஎஸ்சியில் பண்ணேன். ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி தான். கூடவே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிகாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சிஏ பண்ணிக்கிட்டு, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டைம் லைஃப்ல கொடுக்கணுங்கிற சுச்சுவேஷன். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அப்போ லீட் ரோல்ஸ் பண்ணவங்களும் இப்போ வரவங்க வந்து 25க்கு அப்புறம் வராங்க. அப்போ பண்ணும்போது இட் வாஸ் ஆல்வேஸ் அந்த ஸ்வீட் 16 17ல தான் லீட் ரோல் பண்ண வந்துடுவாங்க திங்க் மூவிஸ்ல. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஃபேமிலி வைஸும் சரி எனக்கும் சரி வேண்டாமே, இதுல கம்ஃபர்டபுளா இருக்குமே, எதுக்கு அதை போய் ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல பண்ணியாச்சு. இப்போ ஐ ரெக்ரெட் ஆக்சுவலா. அப்போ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நான் அந்த டைம் டீனேஜர் போது தான் சந்தோஷ் சுப்பிரமணியம்லாம் வந்துச்சு. ஸோ அதுல ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ரவி சாரோட அன்னி ரோலுக்குலாம் என்ன கேட்டாங்க. லைக் ஐ வாஸ் ஜோடி வின் பண்ண டைம். ஸோ அப்போ வேண்டாம், எனக்கு எல்லாம் விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிட்டேன். நிக்கில் சார் கிட்ட வந்து எனக்கு வந்து ரவினா அந்த டைம் கிரஷ், எல்லா கேர்ள்ஸுக்குமே அந்த டைம் கிரஷ் இல்லை. ஸோ அவருக்கு போய் நான் அண்ணியா பண்ண முடியாது, எனக்கு இங்கே டைம் இல்லை, கரெக்டா இருக்கேன், போதுங்கிற அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. இப்போ வந்து வேண்டாம், எனக்கு இப்போ டைம் இல்லை, ஐ ஹேவ் டு டூ லாட், லைஃப்ல நிறைய விஷயங்கள் பண்ணணும், தெரிஞ்ச எனக்கு இருக்கிற ஒரு சில டேலண்ட்டை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணணுங்கிற ஆசை இப்போ வந்திருக்கு. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ சன் டிவியில் 3 முடிச்சு அந்த சீரியலில் வந்து ஒரு லீட் ரோலில் உங்களை பார்க்குறோம். பட் ஸ்டில் அந்த ரோல் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சா மேம், தயக்கம் இருந்துச்சா? இல்லை, ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாசுகி கண்ணான கண்ணை பண்ணும்போது ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா ரீஎன்ட்ரி எனக்கு ஆஃப்டர் 5 years. அப்போ வந்து ஒரு சித்தி ரோலாக வரணுமா அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அக்காங்கிற கேட்டகரியில தான் நான் என்னோட ஏஜும் சரி எதுவும் அப்படி செட் ஆவேன். பட் அக்காங்கிற ரோலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இல்லை சீரியலை பொறுத்த வரைக்கும். டிபிக்கல் மாமியார் மருமகள் சீரியல் தானே. ஸோ ஒன்று அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஒரு மாமியாருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், இல்லைனா ஹீரோயின் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் சித்தி பண்ணும்போது எனக்கு சேனல்லேருந்து சன் டிவிலேருந்து ரொம்ப அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. இல்லை, இந்த ரோல் வந்து உங்களுக்கு நிஜமாக ஒரு ஸ்டார்டம் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்கும் அப்படின்னு. அது நிஜமாவே கிடைச்சது. அந்த வாசுகி ரோலுக்கு ஒரு ஹீரோயிசம் இருந்துச்சு அந்த ரோல்ல. ஸோ அங்கிருந்து கேரி ஓவர் ஆனது தான் இந்த கரியர். லைக் அம்மா ரோலுக்கு வர ஆரம்பிச்சது. அண்ட் அம்மா ரோலுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் மாம் அப்படின்னாலே பிரீத்தி அப்படின்னு ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்க்ரீனில் நிற்கணும், ஆனாலும் ஒரு ப்ரெசென்டபிளாக இருக்கணும் அப்படின்னா தே வாண்ட் மீ தேர் அப்படிங்கும் போது ஐம் ஹாப்பி அபவுட் இட். எனக்கு அதனால அதில் ஒரு தயக்கமே இல்லை. அந்த ரோல் கூப்பிடும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ரோல் வந்து அம்பிகா மேம் பண்ண வேண்டிய ரோல். ஓகே, யா. அண்ட் ஒரு சில காரணத்தினால் ஒரு 5 months அந்த ப்ராஜெக்ட் தள்ளி போச்சு, அந்த ஸ்கெடியூல்ஸ் தள்ளி போச்சு. ஸோ அந்த 5-6 மாசத்துல நடந்த டிஃப்ரென்ஸ் தான் நான்